இந்த மழைக்கு தொண்டைக்கு எதமான சுக்குமல்லி காப்பி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு வாணல்ல 3 கப் அளவுக்கு மல்லியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது சரியா 250 கிராம் இருக்கும். 50 கிராம் அளவுக்கு சுக்கு, அதாவது 3/4 கப் அளவுக்கு சுக்கியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 4 துண்டு அதிமதுரம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 10 மிளகு சேர்த்து நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு சுக்கை நல்லா தட்டி போட்டுக்கிட்டோம்னா மிக்ஸர் ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸர் ஜாரில் சுக்கு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மல்லியை போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1:1 தான் ரேஷியோ, அதாவது ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ போட்டு குடித்தா தொண்டைக்கு எதமாக எங்கள் அம்மா ஸ்டைலில் சுக்குமல்லி காப்பி ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.